அனைவருக்கும் வணக்கம். நான் அருட்சகோதரி ரெமோன் புதுவையிலிருந்து பேசுகிறேன். சென்ற வாரம் இறை ஊழியர் வீரமாமுனிவர் உயிர்த்த இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க தமிழகம் வந்து தமிழ் படித்து பணியாற்றத் தொடங்கியதை பார்த்தோம். அவரது அயராத அர்ப்பணம் இயேசுவுக்கு சாட்சி சொல்ல உந்தி தள்ளியதை இந்த வாரத்தில் பார்ப்போம். அக்காலத்தில் ஆட்சிபீடத்து அதிகாரிகள் அவ்வப்போது தங்கள் இரகசிய ஒற்றர்களை அனுப்பி கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ சமய பணியாளர்களின் பணிகளையும் வேவு பார்த்து வந்தனர். ஐயம்பேட்டையின் சுற்று வட்டார பணித்தளங்களான கூரைப்பட்டி, ஏலாக்குறிச்சி, வல்லம், தஞ்சை போன்ற ஊர்களில் பணிபுரிந்த அருட்பணியாளர்களை அடித்தும் துரத்தியும் விரட்டியும் வெட்டியும் அன்றைய ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் துன்புறுத்தினர். அடித்தட்டு மக்களின் அறியாமை, ஆதிக்கவாதிகளின் அடாவடித்தனம், படை வீரர்களின் சித்திரவதை ஆகிய கொடுமைகளுக்கு நடுவிலும் வீரமாமுனிவர் நிதானமாக செயல்பட்டார். 1714 ஆண்டு டிசம்பர் 21 மாலையில் குருக்கள்பட்டி பங்குதளத்தில் கிறிஸ்து பிறப்புக்கான தயாரிப்பு வேலைகளில் வீரமாமுனிவர் ஈடுபட்டிருந்தார். திடீரென 200 காலாட்படையினரும் 40 குதிரை படையினரும் வீரமாமுனிவரையும் வேதியர் சவேரி அடியான் ஞானேந்திரன் ஆகிய மூவரையும் அடித்து உதைத்து மிதித்தனர். இவர்களையும் அங்கிருந்த அத்தனை பொருட்களையும் மூட்டை கட்டி கொண்டு ஆலங்குளம் முகாமுக்கு இவர்களை இழுத்துச் சென்றனர். விசாரணை ஏதுமின்றி இவர்களை சிறையில் தள்ளி மரண தண்டனை விதித்தனர். அது மட்டுமா, எல்லம்மா ராஜா ஐயர் என்ற தளபதி, பாதிரியாரே, நீ இன்றைக்கே சொர்க்கத்துக்கு போறியா, நாளைக்கு போகலாம்னு திட்டமா என்று திமிரோடு கொலைவாளை நீட்டி மிரட்டினான். என்னை படைத்து இதுவரை கரம் பிடித்து காத்து வரும் என் ஆண்டவனின் திருப்பாதம் சென்றடைய நான் இப்போதே தயார். உன் விருப்பப்படி எதை செய்ய நினைக்கிறாயோ அதையே செய்து முடி என்று கம்பீரமாக வீரமாமுனிவர் பதிலளித்தார். அதே சமயம் சங்கரப்பன் நாயக்கர் என்பவர் ஓடோடி வந்தார். இவர் மதுரை நாயக்க மன்னனின் நெருங்கிய நண்பர். இயேசு சபை அருட்பணியாளர் மீது அன்பு கொண்டவர். சங்கரப்பன் ஓடி வந்து எல்லம்ம ராஜாவை எச்சரித்து மிரட்டியதால் அவன் பின்வாங்கி இவர்களை விட்டு திரும்பிச் சென்றான். மறைசாட்சியாகும் ஆசை நிறைவேறவில்லையே என்ற வருத்தத்தை இயேசு சபை தலைவர் தம்பூரணி அடிகளாருக்கு எழுதிய கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் வீரமாமுனிவர். இயேசுவின் பெயருக்காக நான் துன்புறுத்தப்பட்டேன். எனக்கு மரண தண்டனை விதித்தபோது என் உள்ளுயிர் இதுவரை இல்லாத ஆனந்த கூத்தாடியது. ஓர் மறைசாட்சிக்கான ஒலிவ கிளையேந்தி இரத்த மகுடத்தை தலையில் தாங்கப் போகிறோம் என மகிழ்வு கொண்டேன். ஆனால் ஐயகோ, அந்த தெய்வீக பேறு எனக்கு கிடைக்கவில்லையே என கசிந்துருகி கண்ணீர் வடிக்கிறேன். இவ்வாறு அவரது கடிதம் தொடர்கிறது.